நிறைய பேஷண்ட்ஸு பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரிக்கு அப்புறம் பிரஸ்ட் ரொம்ப ஃபுல்லராகவும் இருக்கணும், அப்பர் போல் ஃபுல்னஸும் இருக்கணும், ஆனால் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி வேண்டாம்பாங்க. அப்போது இவங்களுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆக்மெண்டேஷன் மாஸ்டோபெக்சி அப்படிங்கிறது. அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஸ்ட் டிஷ்யூவை வச்சே பிரஸ்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு கூடவே ஃபுல்லராக காமிக்கிறது. யூஸ்வலாக பிரஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம், ப்ரெக்னென்சிக்கு அப்புறம், ஏஜிங்னால் பிரஸ்ட் சேக் ஆகும்போது அப்பர் போல் ஃபுல்னஸ் இல்லாமல் போயிடுது. பட் யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு கூடவே அப்பர் போல் ஃபுல்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறோம். பட் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் எனக்கு பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வேண்டாம், பட் என்னோடய பிரஸ்ட் வந்து ஃபுல்லராக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த ஆட்டோ ஆக்மெண்டேஷன் மாஸ்டோபெக்சி. இதில் வந்து இம்ப்ளான்ட் கிடையாது, ஓன் பிரஸ்ட் டிஷ்யூவே யூஸ் பண்ணுறோம், கூடவே அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் லிஃப்ட்டும் கிடைக்குது, அதே அப்பர் போல் ஃபுல்னஸும் கிடைக்குது. இதை வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்மளால் பண்ண முடியாது, பேஷண்ட்டை சூஸ் பண்ணி பண்ணணும். அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஸ்ட் வால்யூம் அடிக்குவேட்டாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஆட்டோ ஆக்மெண்டேஷன் மாஸ்டோபெக்சி அவங்களுக்கு தாராளமாக பண்ண முடியும்.